சிட்டுக்குருவி டிஎன்பிஎஸ்சி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் அந்த எக்ஸாம்ஸ் கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் அந்த இது வந்து நம்ம பார்க்கலாம். இனிமேல் வந்து இனி வர வீடியோவில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் ராணிப்பேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் அப்படின்னு வந்து அடிச்சிருங்க. இல்லைனா ராணிப்பேட்டை.nic.in மேலே இருக்குது பாருங்கள், அதுதான் ராணிப்பேட்.nic.in. இதை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் இன்வைட்டட் ஃப்ரம் வந்து 8/7/25 6/8/25 இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு இந்த ராணிப்பேட்டையில் வந்து எத்தனை தாலுகா வந்து இருக்குது, அந்த தாலுகா பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட் வந்து அரக்கோணம் தாலுகா, ஆற்காடு, காலாவாய், நெமிலி, சோளிங்கூர், வாலாஜா தாலுகு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரக்கோணம் தாலுகா இருக்குது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா, நீங்கள் அரக்கோணம் தாலுகாக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அரக்கோணம் தாலுகா அப்படின்ற அது கீழே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஆற்காடு தாலுகாவில் தான் நான் வருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த ஆற்காடு கீழே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் போய்ட்டு அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அரக்கோணம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சியர் அலுவலகம் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7/7/2025 அறிவிக்கை எண் வந்து கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்ட வருவாய் அலைகள் அரக்கோணம் வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதி வாய்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு, கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பிற்குட்பட்ட நபர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் இதான் நமக்கு ரொம்ப முக்கியம். 6/8/2025 சாயந்தரம் 5:45 அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து மேனுவலாக தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதான் மேனுவலாக தான் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து போகிற மாதிரி பேசியிருக்காங்க. எழுதுதல் திறனறிவு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 7/9/2025 அப்போ எழுதுதல் திறனறி தேர்வு அப்படின்றது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எழுத்து தேர்வு எழுதுறது ப்ளஸ் வந்து ரீட் பண்ணுறது அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அவங்க சொல்லியிருப்பாங்களா குவாலிஃபிகேஷன்ஸு, அதுக்கேற்ற மாதிரி அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத பார்க்குறாங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நம்ம என்னென்னு பார்ப்போம். பதவியோட பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராம உதவியாளர்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நேர்முக தேர்வுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 7/9/25 அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. அது எப்போனா 16/9/25 இருந்து 22/9/25 வரையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சம்பள வீதம் ஸ்கேல் வந்து எப்போனா 11,100 இருந்து 35,100 வரை கடைசி ஸ்கேல் பே உங்களுக்கு இந்த இதில். வட்டத்தின் பேர் வந்து என்னென்னா அரக்கோணத்தில் பார்க்குறோமா, நிரப்பப்படக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ அந்த பிளேஸ் இவங்க வந்து காட்டியிருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. கீழ்குப்பம் அப்படின்னா வந்து அம்பரிசிபுரம், பெருங்குளத்தூர், அன்வர்திகான்பேட்டை, முள்வாய், அசமந்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழ்குப்பத்தில் வந்து எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு, அம்பரிசிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிசி அதர் தன் பேக்வேர்டு முஸ்லீம் ஜென்ரல் நான் ப்ரையாரிட்டியில் வருது. பெருங்குளத்தூரில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருது. அன்வர்திகான்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி அருந்ததியர் அப்படின்ற கேஸ்ட்டுக்கு வந்து வருது. முள்வாயில் வந்து எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு வருது. அசமந்தூரில் வந்து பிசியில் வருது. இவங்க நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழ்குப்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த கொடுத்துருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து அந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணப்படும். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நல்லா படிச்சுட்டு அந்த ரிசர்வேஷன்ஸை சம்மந்தப்பட்டவங்க வந்து நீங்கள் அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக அவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறேன். அதனால் வந்து இதை நீங்கள் படிக்காமல் எல்லோரும் போயிட்டு எல்லா ரிசர்வேஷன்ஸில் இருக்கவங்களாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து அவங்கள கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த ரிசர்வேஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற இதில் நீங்கள் வருவீங்களா அப்படின்றத நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நல்லது. இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன போடுறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு போட்டி தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10th எஸ்எஸ்எல்சி தான் சொல்கிறாங்க. தமிழ் வந்து ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா எஸ்எஸ்எல்சி போர்டு 10th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழை வந்து ஒரு பாடமாவது கொண்டு நீங்கள் வந்து சப்ஜெக்டில், அதாவது தமிழ் ஒரு சப்ஜெக்டாவது இருக்கணும்னு வந்து சொல்ல வர்றாங்க. இதுக்கடுத்து மதிப்பெண் பட்டியல் வந்து கட்டாயம் வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. குறைந்தபட்ச கல்வித் தகுதி வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத்து தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து 10th கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணுமா அப்படின்றதுனால 10th ஃபெயில் ஆனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர் வந்து அரக்கோணம் வட்டத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். இதான் வந்து மஸ்ட்டு.
நீங்கள் வந்து எங்கேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அரக்கோணம் தாலுகாவில் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அரக்கோணம் தாலுகாவை சேர்ந்தவராக தான் இருக்கணும். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பிழையின்றி வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்பல்சரி மஸ்ட்டு. விண்ணப்பதாரர்கள் அரக்கோணம் வட்டத்தை சேர்ந்தவர்களாகவும் அரக்கோணம் வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவர்களாகவும் இருக்க வேண்டும். காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வயது வரும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது 21 சொல்கிறாங்க எல்லா பிரிவினருக்கும். அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா 32 வரையும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 32 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசியில் வந்துடுறாங்க. அதாவது வந்து பொது பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 32 ஏஜ். 37 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 37 வயது இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வரமுடன் 10 ஆண்டுகள் கூடுதலாக கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்றாங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு 48 வயது, 53 வயது பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர் இவங்களாம் என்னென்னா முன்னாள் இராணுவத்தினர் அதில் சொல்கிறாங்க. விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்து விண்ணப்ப படிவம், தேர்வு முறை குறித்த இதர விவரங்கள் எல்லாமே ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதள முகவரி இந்த கோடு ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. https ranipet.nic.in மற்றும் சம்மந்தப்பட்ட வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பத்தினை மேற்காணும் இணையதள முகவரியில் வந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவண இணைப்புகளோடு அதான் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே என்க்ளோஸ்டு 6/8/2025 ஈவினிங் வந்து 5:45 வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவங்க வந்து சொல்கிறாங்க. வருவாய் வட்டாட்சியர் அட்ரஸ் வந்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், அரக்கோணம் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். இது சம்மந்தமாக ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் இல்லை இருக்குது உங்களுக்கு, அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு பர்டிகுலர்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்னது வந்து ராணிப்பேட்டை அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம் அப்படின்ற ஒரு தாலுகாவில். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை சம்மந்தப்பட்டவங்க இருக்கீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை வெப்சைட் நான் சொன்னல ranipete.nic.in இதில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸே வரும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கடுத்து நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் சம்மந்தமாக வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த ஃபார்மில் வந்து சொல்கிறேன். அடுத்தடுத்த மாவட்டங்களை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.